சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஆவடி அம்பத்தூர் வழியில் இருக்கிறது. பாடி என்ற ஊரில் அமைந்த இந்த அற்புதமான ஆலயத்தில் வலிதாயநாதர், வல்லீஸ்வரர் என்ற பெயர்களில் இறைவனும், தாயம்மை என்ற பெயரில் இறைவியும் அருள்பாலிக்கிறார்கள். இந்த ஆலயம் குரு பகவானின் பரிகார தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இத்திருத்தலம் வந்த குரு பகவான் இங்கேயே நெடுங்காலம் தங்கியிருந்து சிவனை நினைத்து தவம் செய்து தன்னுடைய சாபம் நீங்க பெற்றார். குரு பகவான் சிவ பூஜை செய்து வழிபட்ட திருத்தலம் என்பதால் இது குரு பரிகார தலமாக இது தொண்டை நாட்டில் உள்ள 21வது தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம். பாடி என அழைக்கப்படும் இக்கோயில் வளாகத்தில் போருக்கான ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு நாட்டை சார்ந்த மன்னன் மற்றொரு நாட்டு மன்னனோடு போர் தொடுத்து செல்லும் போது தமது படைகள் தங்குவதற்கென்று ஓர் இடத்தை ஏற்பாடு செய்து அங்கு தங்கியிருப்பது வழக்கம். இந்த மாதிரி இடங்களை பாடிவீடு என்று குறிப்பிடுவார்கள். மேற்கூறியவற்றுள் இந்த பாடி என்ற ஊரின் பெயர் போர்க்கால பாடி வீட்டின் அடிப்படையில் அமைந்திருக்கலாம். சோழ மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் இவ்வூரை பாடிவீடாக பயன்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மபுத்திரிகளான கமலி, வள்ளி ஆகிய இருவரையும் விநாயகர் இத்தலத்தில் தான் திருமணம் செய்து கொண்டார் என வரலாறு கூறுகிறது. இதற்கு சான்றாக இங்கு கமலை, வள்ளிகளுடன் இருக்கும்படியான விநாயகரின் உற்சவர் சிலை உள்ளது. திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்திற்கான பதிகம் 1ஆம் திருமுறையில் இடம் பெற்றுள்ளது. பரத்துவாஜ முனிவர் கருங்குருவி, வலியன் யாக வந்து இத்தலத்தில் இறைவனை வழிபட்டதால் இத்தலம் திருவலிதாயம் என்றும் இறைவன் வலிதாயநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோவில் சுமார் 1000 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டதாக தெரிகிறது. திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர் முதலியோரால் பாடல் பெற்ற தலமாக இது உள்ளது. மூலவர் சுயம்பு மூர்த்தி.